ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ மோன் ஃப்ரம் கிஷோப் அகாடமி. ஸோ இந்த வீடியோ பதிவில் பாலிட்டியில் ஸ்கூல் புக்கில் இல்லாதது பார்த்தீங்கன்னா சிலது நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் குரூப் 2ல் ரெகுலராக கேட்டுகிட்டே இருப்பாங்க. நீங்கள் எங்கே இருக்குதுன்னு போய் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்காது. சரிங்களா? அது கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸ். அதில் முக்கியமானது என்ன அப்படிங்கிறத மட்டும் இதில் நம்ம பார்க்க போகிறோம் வித் ஷார்ட்கட்டோட. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள். இந்தியாவில் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை மொழிகள் அப்படின்னா 14 மொழிகளை பார்த்தீங்கன்னா மொழிகளாக அங்கீகரிச்சிருப்பாங்க இந்திய அரசு. ஸோ இப்போ இந்த ஹிந்தி, நம்மளோட தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு, உருது, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாபி, மராத்தி, ஸோ இந்த மாதிரி முக்கியமான மொழிகள்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அப்படின்னு. ஸ்டார்டிங்கில் எத்தனை இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 மொழிகள் இருந்துச்சு. சரிங்களா? இப்போ எத்தனை இருக்குன்னா 22 மொழிகள் இருக்கு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இருந்தது 14, அதுக்கப்புறம் 22. ஸோ இந்த 14ங்கிறதுல தான் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது, சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாபி, மராத்தி இதெல்லாம் வரும். இது எத்தனாவது அட்டவணையில் இருக்குதுன்னு அட்டவணை 8 பகுதி 17. ரெண்டையும் போட்டு குழப்பிக்கூடாது. சரிங்களா? ஏன்னா ஒருவேளை பகுதியை பத்தி கேட்கறாங்கன்னா ஆப்ஷன் எப்படி வைப்பாங்கன்னா 18ன்னு வைப்பாங்க. ஸோ அட்டவணை 8 பகுதி 17. சரியா? ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 343ல இருந்து 351 வரைக்கும். எத்தனை? 343ல இருந்து 351 வரைக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இருந்தது 14. அதை விட்டுருங்க, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச லாங்குவேஜா வரும். எதுல இருந்து கேள்விகள் வரும்னா பேலன்ஸ் இருக்கிற மொழிகள் இருக்கு இல்லையா? ஒரு 8 மொழிகள் இருக்கும். அந்த 8 மொழிகள் எங்க இருந்து எந்தெந்த வருஷம் அங்கீகரிச்சாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 21வது சட்ட திருத்தம் 1967 சிந்தி மொழி. கேள்விகள் வந்திருக்கு. எப்படி கேள்விகள் வந்திருக்குன்னா 21வது சட்ட திருத்தத்தின்படி அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மொழி எதுன்னு கேட்பாங்க. ஆப்ஷன்ல சிந்தி வச்சுட்டு மற்றதெல்லாம் வைப்பாங்க. ஸோ அதுக்குதான் இந்த வீடியோவை நம்ம போடுறது. ஸோ 21 1967 சிந்தி மொழி. ஸோ 21ன்னு கேட்கும் போது உங்களுக்கு சிந்தி மொழி ஞாபகம் வந்துடும். இப்ப சிந்தினா சித்தி ஞாபகம் வச்சுங்க. ஆண்களுக்கோ பெண்களுக்கோ ஒரு 21 வயசு ஆகி போச்சுன்னு வச்சுங்களேன், வீட்டில் நம்ம அம்மா கூட பிறந்தவங்க சித்தி, அப்பா கூட பிறந்த அத்தை யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. வந்த உடனே ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணலையா, பசங்களுக்கு பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ சித்தினாவே 21 வயசு வந்தாலே எப்போ கல்யாணம், எப்போ வேலைக்கு போற, எப்போ மேற்படிப்பு படிக்க போற, ஏதாவது ஒன்று சல்ல பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அஃபென்ஸா எடுத்துக்காதீங்க, ஷார்ட்கட்டுக்கோசரம் சொல்றேன். சரிங்களா? ஸோ 21 சிந்தி. வருஷம் பார்த்தீங்கன்னா 1967. வருஷம் ஒவ்வொன்றுக்கும் மாறுபடும். ஸோ சிந்தி மொழி 21வது சட்ட திருத்தத்துல ஒரே ஒரு மொழி. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 71வது சட்ட திருத்தம் 1992 4 மொழிகள், சாரி 3 மொழிகள். சரியா? கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி. இந்த மணிப்பூரி பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மெய்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மெய்டி அப்படின்னு கூட ஆப்ஷன் வைப்பாங்க. மெய்டி மொழி அப்படின்னு கேட்பாங்க. மெய்டினாலும் மணிப்பூரினாலும் ஒண்ணுதான். ஸோ 71வது சட்ட திருத்தம் 1992 படி 3 மொழிகளை பார்த்தீங்கன்னா இந்திய அரசு அங்கீகரிச்சது. கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி. இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா ஒரு 70 வயசை தாண்டிருச்சு, 70 வரைக்கும் ஓகே, 71 வயசு 70 தாண்டி 71 வந்துருச்சுனாவே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் கனி, கொய்யாக்கனி, அப்புறம் என்ன பண்றோம், பூரி, போலி இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நான் வச்சுங்க. கனி, போலி, பூரி, அதான் கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி. சரியா? ஷார்ட்கட்டுக்கு தான் இதெல்லாம், வேற எப்படி லிங்க் பண்ண முடியல. சரியா? ஸோ 71வது சட்ட திருத்தம் 1992 படி அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 3: கொங்கணி, மணிப்பூரி, அப்புறம் என்னது, நேபாளி. சரியா? அதான் பார்த்தீங்கன்னா கனி, பூரி, போலி. அடுத்து பார்த்தீங்கன்னா 92வது சட்ட திருத்தம் 2003. இங்க பாருங்க, இது வருஷம் 92, இது சட்ட திருத்தம் 92. சரியா? ரெண்டையும் போட்டு குழப்பிக்கூடாது. 92வது சட்ட திருத்தம் பிரகாரம் 4 மொழிகளை என்ன பண்ணாங்க, அங்கீகரிச்சாங்க. கேள்வி வந்திருக்கு. 92வது சட்ட திருத்தத்தின்படி போடா, டோங்கிரி, மைத்திலி, சாந்திலி, இதுல 4ல ஏதாவது ஒன்றை மட்டும் விட்டுட்டு வேற கொடுப்பாங்க. அங்கீகரிக்கப்படாத மொழி என்னன்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த 3 கொடுத்துட்டு இதை கேட்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ 92வது சட்ட திருத்தம்னா 2003 4 மொழிகள் போடா, டோங்கிரி, மைத்திலி, சாந்திலி. இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா இப்ப 90 வயசு, ஒரு 90 92 வயசு பெருசுங்க இருக்குன்னு வச்சுங்களேன், வீட்டுல பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா ஆண்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. போடா, வாடா, போடாம்பாங்க. ஸோ போடா, டோடா, டோங்கிரி. சில இடத்துல பாத்தீங்கன்னா இல்ல டோகிரின்னு கொடுத்துருப்பாங்க. இங்க விட்டுட்டு
டோக்ரின்னு கொடுத்துருப்பாங்க, இல்ல டோக்ரின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? ஆனா லேடிஸ் எல்லாம் இருக்காங்க, வீட்டுல மருமக இருக்காங்க அப்படின்னா என்ன வயசானாலும் அவங்கள போடிவாடிலாம் சொல்ல மாட்டாங்க, பேரை சொல்லிதான் கூப்பிடுவாங்க. மைத்திலி வாமா, சாந்தி வாமா, அப்படிதான் கூப்பிடுவாங்க. சரியா? ஸோ இது ஷார்ட்கட்டு, வேற வழி இல்லை, இப்படிதான் வச்சுக்க முடியும். ஸோ 92வது சட்ட திருத்தம் 2003 பிரகாரம் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா போடா, டோங்ரி, மைத்திலி, சாந்திரி. சரியா? ரொம்ப முக்கியமானதுங்க. அடிக்கடி குரூப் 4லையும் 2லையும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கேள்விகள் எப்படி வரும்னா, 92வது சட்ட திருத்தத்தின்படி அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளில் இல்லாதது எதுன்னு கொடுத்துட்டு இதுல 3 வச்சுட்டு 1 வேற ஏதாவது வைப்பாங்க. அதே மாதிரி போடா, டோங்கிரி, மைத்திலி, சாந்திலி எந்த சட்ட திருத்தத்தின் பிரகாரம் மொழியாக அங்கீகரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு 92, 71, 21, 91, 93 அப்படி ஆப்ஷன் வைப்பாங்க. ஸோ சட்ட திருத்தம் ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறம் மொழிகள் முக்கியம், அதுக்கப்புறம் வருஷம். சரியா? ஸோ அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இன்னொன்னு ஞாபகம் வச்சுங்க, அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் வேற, செம்மொழிகள் வேற. சரியா? ரெண்டையும் போட்டு குழப்பிக்கூடாது. செம்மொழினா வேற, அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள்னா வேற. சரியா? ஸோ தற்போது 22, பழசு 14. சரியா? ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நாம சந்திப்போம். தேங்க்யூ.